வணக்கம். நான் சாகுலது தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம், அதனுடைய வடுக்கு, அதனுடைய பின்தொடர்ச்சி, அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இப்ப அரசு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 70 சாராய அடுப்புகள் அரசு கணக்குல சொல்லுது. அது 70 அல்லது அதையும் தாண்டியா என்பது அரசுக்கும் அந்த காவல்துறைக்கு தான் வெளிச்சம். ஆனால் உண்மையை அரசு உள்ளபடியே சொல்வதுதான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும். கிட்டத்தட்ட கல்வராயன் மலை முழுவதும் தேடுதல் வேட்டை போய்கிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த உடனடியா ஒரு 1000 லிட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. அதான் சரி, ஏத்துக்கலாம். அது எப்படி மேஜிக் மாதிரி டக்கு டக்குன்னு இதெல்லாம் நடக்குது? அப்ப உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி அல்லது தெரிந்த இடம் போல உடனடியாக சென்று அழிக்கப்படுது. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எழுது. இதெல்லாம் தாண்டி கள்ளச்சாராயன்றது நல்ல சாராயத்தை விட நல்லதோ அல்லது கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தை கெட்டதோ அதெல்லாம் 2வது கணக்கு. சாராயம் மது என்று எடுத்துக்கொண்டாலே மது என்பது மரணத்தினுடைய முதல் படிக்கட்டு. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. மது என்பது மல்டிபிளா நம்மளை துன்பங்களை கொடுத்து படிப்படியாக நம்மளுடைய மரியாதையை கெடுத்து உடல் ரீதியான மன ரீதியான துன்பங்களை கொடுத்து பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி அடுத்து படிப்படியாக நம்மளுடைய சீரழிவுகளுக்கு வித்துடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒண்ணுமில்ல, இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துல நீங்க சரி கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு எந்த உதவி செய்தாலும் அந்த தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு ஒரு மாறாத வடு ஒண்ணு இருக்கும் இல்லையா மனசுல. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களோட பிள்ளைகள்னு பார்த்து இந்த ஊரே ஒரு மாதிரி பார்க்கும் இல்லையா? அது ஒரு ரெக்கார்டு இல்லையா? அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நல்ல சாராயமும் கள்ளச்சாராயமும் ஆண்ட கட்சியோ ஆளுகின்ற கட்சியோ 2 பேருமே சமதூரத்துல இருந்தா நம்ம வச்சு பாக்குற இடத்துல இருக்காங்க. இவர் நல்லவர் என்றோ அவர் கெட்டவர் என்றோ சொல்ல முடியாது. இன்னைக்கு இவங்க கருப்பு சட்டையை போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க கருப்பு சட்டையை போட்டு போராட்டம் பண்ணாங்க. மக்கள் தான் விழிப்புணர்ச்சி அடையணும். என்ன விழிப்புணர்ச்சி அடையணும்? இப்ப மதுவுக்கு மாற்று கல்லு. ஒருவேளை மதுவை உடனடியா விட முடியாது. அடிப்படையில மருத்துவம் கூற உண்மையே ஒருத்தர் மதுவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அல்லது மது குடித்து பழகிட்டாங்கன்னா அதை டக்குன்னு விடுறது அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது இல்லைன்னு மருத்துவம் தெரிந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்படிங்கும் போது ஆனால் மாற்று மதுக்களை கொடுக்க முடியும். நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு, நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப எதை எடுத்துக்கொண்டால் அது சரியா இருக்குமோ அப்படிங்கும்போது கல் முதலாவதாக நிக்குது. இந்த கல் நம்ம எடுத்துக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல விவசாயிகளும் பெரிய அளவுல அதுக்கான பலன் அடைகிறாங்க. அதையும் கூட இந்த நவீன யுகத்துல நல்ல திருத்தி வேறு விதமா இது பண்ணலாம். ஏன்னா பனை மரத்திலிருந்து கல் கிடைக்கும், தென்னை மரத்திலும் கல் கிடைக்கும். ஒரு மரத்துக்கல் என சொல்லப்படக்கூடிய ஒரு மரத்துல மட்டும் எடுத்துக்கூடிய ஒரு மரத்துக்கல் கலப்படம் இல்லாத கல், அது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த கல் ஆராய்ச்சியை செய்து அரசாக நம்முடைய பாரம்பரியம் இந்த மதுவை வேறு வகையில மார்க்கெட்டிங் பண்ணணும், தரம் பிரித்து மார்க்கெட் பண்ணணும். பனை மரத்துக்கல்லுக்கு தனித்தன்மை உண்டுன்றாங்க. அதே போல தென்னை மரத்துக்களுக்கு வேறு விதமான தன்மைகள் கொஞ்சம் மாறுன்றாங்க. ஒரே ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல் என்பது வேறு விதமா இருக்குன்றாங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு உணவுப் பொருள் ஒரு மரத்திலிருந்து நம்ம கண் முன்னாடி கிடைக்குது, நொதித்தல் முறையில இருக்கு. இதை நம்ம விவசாயிகள் பெரிய அளவுல பயனடைவாங்க. இவ்வளவு பொருளாதார மேம்பாடுகள் இருக்கு. நிறைய பனை மரம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய தென்னை விவசாயிகள் பலனடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இதை ஒரு பெர்மிட் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் விவசாயிகள் இந்த விவசாயம் சார்ந்து இதை ஒரு துணை தொழிலாக செய்கின்ற பொழுது இதை எப்படி ஒரு இடத்துல ஒருமைப்படுத்தி இதற்கு ஒரு தனி கல் கூட்டுறவு அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி இந்த கல் ஏற்றோர் சங்கம் மாதிரி ஏற்படுத்தி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து மன வளர்ப்புக்கு வேண்டிய உதவிகளை செய்து இது ஒரு மிகப்பெரிய அரசு திட்டமாக உருவெடுக்கும். அதே வேளையில நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத நம்முடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு, நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கு அல்லது நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த இயற்கையான சூழலுக்கு, நம்ம நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ற, நம்ம பகுதிக்கு ஏற்ற, நம் மக்களால் உருவாக்கப்பட்ட
உண்மையிலே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாற்றாக ஈஸியா நமக்கு தெரியுது. அதை ஏன் வலியுறுத்த மறுக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலே அடங்கி இருக்கு. ஏன்னா இதை வச்சு அரசு இதை வைத்து நடக்குதோ இல்லையோ, அரசின் பெயரை சொல்லி அரசியல்வாதிகள் இதை வைத்து வேறு விதமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வரக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னா பார்க்கின்ற பொழுது இதை வைத்து அரசியல் செய்வதை தாண்டி இதுக்குள்ள பல லட்சம் பல கோடி வருமானம் இருக்குது அப்படின்றதையும் நாம மறுப்பதற்கு இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்கள், மாவட்ட செயலாளர், அது எந்த கட்சியா இருக்கட்டுங்க, இன்னைக்கு உள்ள கட்சி இவங்களை குறை சொல்ல ஏன் நான் தனிநபர்களை குறிப்பிட்டு குறை சொல்ல தயங்குகிறேன் என்று சொன்னால், இங்க யாரும் உத்தமர் இல்லை என்பதுதான் உண்மையா இருக்கு. அப்ப யாருமே உத்தமம் இல்ல, யாருமே சுத்தம் இல்ல, ஒருவர் குறை சொல்றது கூட என்னை பொறுத்தவரை யோகியதே இல்லைங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சிகள் இரண்டுமே நாசம் பண்ணி வச்சிருக்குது. அப்படிங்கும் போது இவங்க இந்த விசச்சாராய விஷயங்கள்ல பல லட்சம் மாத மாதங்கள் பெறப்பட்டிருக்குன்றது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. தாண்டி அந்த கல்வராயன் மலைப்பகுதி என்பது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற வாய்ப்புள்ள ஒரு இடம். செயற்கையான முறையிலே மலைத்தேனிகளை வளர்த்து மிகப்பெரிய அளவுல மலைத்தேனை உற்பத்தி செய்து உலக அளவுல தேன் உற்பத்தி, உலக நாடுகள் அனைத்துமே இன்னைக்கு தேனுடைய டிமாண்ட் என்றது மிகப்பெரிய அளவிற்கு, மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேனுடைய தேவை என்பது மிகப்பெரிய அளவிற்கு, சர்வதேச சந்தையில தமிழகம் கோலுற்றக்கூடிய அளவுக்கு கல்வராயன் மலையிலிருந்து மிகச்சீரியம் வரையில மலைத்தேன்களை செயற்கை முறையில கூண்டுகள் அமைத்து மலைத்தேனிகளை வரை வைத்து மிகப்பெரிய இன்னைக்கு இந்த விசச்சாலைகளை சம்பாதிக்கிறத விட அங்கு பொருளாதாரமே பெரிய அளவுல மேம்பட்டு போயிடும். அதே போல அங்கு மிகப்பெரிய மலைகளுக்கு இடையில சுற்றுலா தலம் அமைக்கக்கூடிய தோனி மாதிரி அமைத்து மிகப்பெரிய சுற்றுலா தலம், தொங்கு பாலங்கள், மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகள், இயற்கையா உள்ள திருத்தி ஆண்டு முழுவதும் நீர்வீழ்ச்சிகள், குற்றாலத்தை விட அதிகமான சிறிதும் பெரிதுமான நீர்வீழ்ச்சிகள் கல்வராயன் மலையை சுற்றி இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. அதை தாண்டி சர்வதேச துப்பாக்கி சுடும் தளம் ஏற்படுத்த முடியும். மிகப்பெரிய ட்ரக்கிங் என சொல்லக்கூடிய சர்வதேச உலக நாடுகளில் உள்ள ட்ரக்கிங் ஏறக்கூடிய வீரர்களை வர வைத்து மிகவும் பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடிய சிறிதும் பெரிதுமான அருமையான குன்றுகள், இந்த மலையேற்ற பயிற்சிக்கு தேவையான அற்புதமான இயற்கை சூழ்நிலை, அற்புதமான மலை சூழ்நிலை இருக்கு. இந்த சர்வதேச வருமானம் என்பது உலகத்திலே எந்த நாடும் ஈட்டாத அளவுக்கு சர்வதேச வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த சேலத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலை, அல்லது அதை போல கள்ளக்குறிச்சியில் ஒரு பகுதி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை என்பது பல்லாயிரம் கோடி பணத்தை நமக்கு ஈட்டு தரக்கூடியதை வந்து, அதாவது யாரு கையில எது கிடைக்கிறதுன்றத பொறுத்துதான். ஒரு நல்லவன் கையில எது கிடைச்சிச்சோ அவன் அதை வேற விதமா பயன்படுத்துவான். கெட்டவன் கையில ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதை அவன் வேற விதமா பயன்படுத்தான். ஒரு அருவாலே எடுத்துக்கிட்டா தேங்காயும் உரிக்கும், கையையும் வெட்டும், காலையும் வெட்டும் அப்படின்ற கதையான. இப்ப தவறானவர்கள் கையில் கிடைக்கப்பட்ட நல்ல விஷயங்கள் கூட கெட்ட விஷயமாக மாறிவிடுகிறது. சரியானவர்கள் கையில் கிடைத்த கெட்ட விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக மாற்ற முடியும். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த கள்ளக்குறிச்சியினுடைய பிரச்சனை என்பது வேறு, இந்த கள்ளச்சாராய பிரச்சனை என்பது வேறு என்பதை பகுத்து பாய்த்து இந்த கள்ளக்குறிச்சியை மேம்படுத்துவதற்கு அரசு முனைப்பு காட்ட வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கள்ளச்சாராயத்திற்கு மாற்றாக கள்ளக்கடைகளை திறந்து விட வேண்டும். கள்ளக்கடைகளை திறப்பதனாலே ஏழை விவசாய பெருமக்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பெருந்தனக்காரர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே வேளை நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒரு மதுவுக்கு மாற்றாக, இன்னும் சொல்லப்போனா சர்வதேச சந்தையிலே நம்ம எப்படி வெளிநாட்டு பானங்கள் மதுபானங்களுக்கு அலைகிறோம், அதே மாதிரி நம் கல்லை மார்க்கெட் செய்து சர்வதேச மார்க்கெட்டை உருவாக்க முடியும். எத்தனை ஆயிரம் லட்சம் லிட்டர்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலப்பரப்பும் தென்னை விவசாயமும் பனை விவசாயம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அது இன்னும் நம்மளால மேம்படுத்துறதுக்கு இந்த நவீன யுகத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும். ஆனா இவங்களுக்கெல்லாம் அதுல 1% கூட எண்ணமில்லை என்பது நமக்கு தெரியும். இந்த தமிழகத்திலே மாற்றம் 2026 உறுதி. அத்தகைய மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றமாக அமையும் என கூறி விடைபெறுகிறேன்.